சினிமாவில் தமிழ் சினிமாவில் வந்து இந்த டைட்டில் டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது மங்காத்தா தான். மங்காத்தாடா, அது வெங்கட் பிரபுவோட ஐடியா அது. ஆனால் இப்போ வரைக்கும் மங்காத்தாவோட டோன் வந்து நமக்கு தனியாக எடுத்து தர ஒரு டோனாக இருக்கும். டோன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த படத்தில் டிபெண்ட்ஸ் அப்பான் த எமோஷன். இந்த படத்தோட எமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரீட். ஸோ இந்த கிரீடு வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இந்த கலர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து கிரீன் இஸ் அசோசியேட்டட் வித் கிரீட். ஏன்னா நான் இப்போ இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப சில படங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் அபவுட் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐ ரியலி வாண்ட் டாக் அபவுட் ப்ளூப்பர்ஸ் சார். பிகினிங்ல வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து அந்த ப்ளூப்பர்ஸ் வந்து அவருக்கு செட் ஆகாத ஒரு விஷயம். ட்விட்டர்லாம் ஃபேமஸ் ஆகாத டைம்ல வெங்கட் பிரபு சார் போட்ட அந்த ட்வீட் தான், ஜஸ்ட் ஷார்ட் த இன்டர்வல் சீக்வன்ஸ் தல அஜித் சார். அண்ட் இன்னொரு மெயினான ஷாட் வந்து ஐ திங்க் மோக்கோ பாட் ஷார்ட் பேனாக அவர் ஒவ்வொன்றா வந்து அந்த இப்போ வந்து அதுக்கு பேர் மோக்கோ பாட். யா ஆமா, அப்போ வந்து அதுக்கு பேர். முக்கியமான மித்தை நீங்க கிளியர் பண்ணி தரணும். அஜித் சார் வந்து பைக் ஓட்டுன சீக்வன்ஸ் நீங்க அதை கண்ணால பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல சம்பவம் என்ன, அஜித் சார் தானே ஓட்டுனாரு இல்ல. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமாட்டோகிராஃபர் சக்தி சரவணன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது மங்காத்தா ரீரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்து அதோட ஃபயர் எல்லா பக்கமும் இருக்கு. அதில் ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத தாண்டி இந்த ரீரிலீஸ் வைபுங்கிறது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. இது வந்து ஒரு ரிலீஸ்க்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. யா, ஆமாம். மதுரையில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கண்ணன் சொல்லிட்டு, அவர் வந்து அவர் ஆப்ரேட்டர், அவர் சினிமா ஆப்ரேட்டர். அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சார். ஷா தியேட்டரில் இது ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இன்னொன்று இந்த மாதிரி ரீரிலீஸ் படம்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கெத்தாக இருக்கு. அந்த ஒரு ப்ராசஸ் எனக்கு இப்போ வரைக்கும் மங்காத்தாவோட ரொம்ப ஐகானிக்கா ஃபீல் ஆகிற விஷயம், முதல்ல சினிமாவில் தமிழ் சினிமாவில் வந்து இந்த டைட்டில் டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது மங்காத்தா தான். மங்காத்தாடா, இப்போ வரைக்கும் ஐகானிக்கா இருக்கும்ல அந்த ஐடியா, அந்த ஒர்க்கிங்ல இருந்தே நீங்க ப்ராசஸ்ல இருந்தீங்களா சார்? ஆமாம், அது வெங்கட் பிரபுவோட ஐடியா அது. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனாக வந்து நாங்கள் ஒரு படம் எடுத்தோம். அதுதான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. க்ரூவாக வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க. ஸோ ஒரு ஸ்டாராக வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்டாரோட நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஜித் சார் வந்து ரொம்ப கூலான ஒரு ஆள், இஸ் அ தரோ ப்ரொஃபஷனல். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணுறது. ஆனால் இப்போ வரைக்கும் மங்காத்தாவோட டோன் வந்து நமக்கு தனியாக எடுத்து தர ஒரு டோனாக இருக்கும். அது பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? நார்மலாக நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், டெக்ஸ்சர் அண்ட் தென் மூமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் விஷுவலைஸ் பண்ணுற இது. ஸோ கலர்ஸுங்கிறது வந்து அதில் பிளாக்ஸ், ஒயிட்ஸ் அண்ட் கிரேஸ் வந்து நிறையா இருக்கும். நிறையா வந்து கிரேயில் வந்து கொண்டு போயிருப்போம். அதில் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து தட்ஸ் அ ஹை கான்ட்ராஸ்ட் ஃபிலிம். ஓகே. டெக்ஸ்சருங்கிறது வந்து வழக்கமாக எங்கள் படத்தில் வரக்கூடிய இந்த கிரெய்னி டெக்ஸ்சர். ஸோ அது வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணது. ஸோ ஆப்வியஸாக வந்து தெர் வில் பி ஏ டெக்ஸ்சர். டிஜிட்டலில் தான் வந்து நீங்கள் டெக்ஸ்சர் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக ஷூட் பண்ணுறதுனா வந்து இப்போ பண்ணிக்கலாம். ஓகே. மிச்சப்படி வந்து ஃபிலிமில் வந்து தெர் ஆர் கிரெயின்ஸ். ஏன்னா அது வந்து செலுலாய்ட் அப்படிங்கிறதுனால வந்து அதில் கிரெயினிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட் வரைக்கும் ஸ்மூத் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த காசு ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க அப்படின்ன ஒன்று தான் வந்து துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுவார், என்ன ஏமாத்திட்டியா நின்று அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்து ஹேண்டல்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஹேண்டல்டே வந்து வித் ஜூம். ஓகே. ஹேண்டில் பண்ணுறதே வந்து வித் ஜூமில் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் முன்னாடி இருந்து. ஓகே. ஸோ இந்த டோன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வி நார்மலி ஃபிக்ஸ் அ டோன் டிபெண்ட்ஸ் அப்பான் த இது எமோஷன். ஒரு படத்தோட எமோஷன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த படத்தோட எமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரீட். யா. இதில் வந்து எல்லாருமே பேராசக்காரங்க தான்.
இதில் வந்து நல்லவனே கிடையாது இந்த படத்தில். 2 நல்லவங்க தான் இருப்பாங்க. ஒன்று த்ரிஷா இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து கடைசியாக ஒரு போலீஸ்காரர் இருப்பாங்க. அஸ்வின். ஆமாம், அஸ்வின் இல்லை, அஸ்வினே திருடன் தான், ஆனால் காசு வாங்குவான். ஆமா, இவரு சுபு பஞ்ச், அவர் மட்டும் தான் நல்லவர். 2 பேர் தான் வந்து இதில் நல்லவங்களே டோட்டல் இதில். ஸோ இந்த கிரீடு வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இந்த கலர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து கிரீன் இஸ் அசோசியேட்டட் வித் கிரீட். ஓகே. ஸோ இந்த ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன் நான். ஏன்னா நான் இப்போ இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப சில படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் அபவுட் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இதெல்லாம் வந்து யங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப எங்களெல்லாம் வந்து ரொம்ப பாதித்த ஒரு படம் அது. அதில் வந்து சாலிட் க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கில்லரை பற்றின ஒரு கதை. ஸோ அதில் வந்து சாலிட் க்ரீன் இருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் வந்து மைண்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த படத்தில் வந்து இந்த க்ரீன்கிறத வந்து ஒரு எல்லோயிஷ் க்ரீனாக வந்து இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணோம். அதில் கண்டிப்பா இன்னொன்று இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெலாம் வந்து நம்மால் தான் கரெக்டான விபி தான். நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கிங் வித் விபி சார், இதில் முன்னாடியே உங்களோட ஆல்ரெடி ஒரு கான்வர்சேஷன் நம்ம பேசியிருக்கோம். அது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஜாலியா பாய்ஸ்குள்ளேயே இருக்கிற படம் மாதிரி. சரோஜா கோவாலாம் வந்து நீங்க ஒரு தடவை என்ன சொல்லியிருந்தீங்க, அது படம் ஷூட் போகுதாருங்கிறத தாண்டி ஒரு வேற ஜாலியா இருக்கும் அப்படின்னு. மங்காத்தா வரும்போது திடீர்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உள்ள வருது. அஜித் சாரோட 50th படம், நிறைய வந்து பேர்டன்ஸ் இருந்தது. ஆனா அந்த படமும் உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, அதுவுமே வந்து அவர் வந்து எங்களோட ஜெல் ஆயிட்டதுனால வந்து நாங்க எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருந்தோம். ஓகே. ஸோ ஒன்று யாராவது ஒருத்தர் மாறணும்ல. ஆமா. இப்போ அவர் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே இருந்திருந்தாருன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் மாறி இருப்போம். ஓகே ஓகே, அவர் வந்து சீரியஸாக இருக்காரு, நம்ம வந்து இது பண்ணிடுவோன்னு. அவர் வந்து எங்களை பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை மாதிரி ஆனதுனால வந்து நாங்கள் எப்பவும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ அவுட்டோர்லாம் ஷூட் பண்ண போனோம் அப்படின்னா வந்து அவர் எங்கள் ரூமில் இருப்பார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸோ நார்மலாக நாங்கள் பாய்ஸ் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இன்னொன்று நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ளஷர், ஒர்க்கிங் ப்ளஷர் இருக்குல்ல. அது வரைக்கும் வந்து நம்ம பாய்ஸ் வச்சு தான் படம் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு எந்த விதமான ப்ரெஷருமே கிடையாது. இந்த படமும் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு பெரிய ஸ்டார் அவர், பட் அவரும் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பார் அவர். ஏன்னா அந்த ஹேண்டில்லாம் பண்ணுறப்போ நிறைய ஃபோக்கஸ் இஷ்யூஸ்லாம் வரும். ஏன்னா நான் எப்போ மூவ் பண்ணுறேங்கிறது வந்து ஃபோக்கஸ் பில்லருக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வருவேன். அது சில சமயம் வந்து ஃபோக்கஸ்லாம் அவுட் ஆகிறதுக்கான இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எதுக்குன்னு கூட கேட்க மாட்டாங்க. நான் ஒரு ஒன்மர் கேட்டேன் அப்படின்னா வந்து அது டக்குன்னு அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்தது நீ எதுக்கு ஒன்மோரு, ஏன் ஒன்மோரு, அப்போ அப்படியே ஃபோக்கஸ் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பில்லர் அப்படி திரும்பி பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் எந்த விதமான ப்ரெஷரும் யாருக்கும் கொடுக்க மாட்டார் அவர். அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து ரொம்ப ஜாலியாக செஞ்சோம் ஆஸ் யூஷுவல். But I really want to talk about bloopers, sir. சீட்குள்ளேயே நடந்துட்டு இருக்கோம். லைக் அந்த எண்டில் ஒரு 3 நிமிஷம் ஃபுல்லா ப்ளூப்பர்ஸ் மட்டும். அது நாங்க விஷுவலா பார்க்கும் போதே என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ ஃபன் ஃபீல்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆன் த செட் எப்படி பிகினிங்ல வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து அந்த ப்ளூப்பர்ஸ் வந்து அவருக்கு செட் ஆகாத ஒரு விஷயம். அவர் வந்து அது வரைக்கும் அவரோட படங்கள் எதுவும் பண்ணது கிடையாது. ஆனா கொஞ்சம் ஒரு 2-3வது நாள்ல வந்து அவர் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாரு. ஏன்னா வந்து கேமரா ஆஃப் பண்ண மாட்டோம் நாங்க. அது போச்சுனாலும் வந்து அதுக்கப்புறமா ஏதாவது இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வந்து கேமரா ஓடிட்டே இருக்கும். ஒரு 3rd டே அதை சென்ஸ் பண்ணிட்டு அவர் அவருக்கும் வந்து அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு வந்து இல்லை எங்கள் படங்கள்லாம் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கோம், டைட்டில் வந்து ப்ரொஜெக்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் வந்து ஜனங்க நின்று அதை பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அதனால இதை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ப்ளூப்பர்ஸ் வந்து அவரே பண்ண ஆரம்பிச்சார். அந்த கடைசியாக அந்த இவர் அர்ஜுன் சாரோட இருக்கு அடிக்கிறது அதெல்லாம் வந்து அவர் எங்களோட அடாப்ட் பண்ணி எங்களை கிராஸ் பண்ணி போய் செஞ்ச விஷயம் அதெல்லாம். ஓகே சார். அண்ட் ஐகானிக்காக ஒரு ஷார்ட் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த ட்விட்டர்லாம் ஃபேமஸ் ஆகாத டைமில் வெங்கட் பிரபு சார் போட்ட அந்த ட்வீட் தான் ஜஸ்ட் ஷார்ட் த இன்டர்வல் சீக்வன்ஸ் தலை அஜித் சார் அதை வந்து போட்டிருந்தாரு. மேசிவ் இன்டர்வல் சீக்வன்ஸ் அப்போவே படம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் சென்ஸ் பண்ணிட்டாரு ஹவு திஸ் இன்டர்வல் கோன பீன்னு. ஒன் ஆஃப் த மேசிவ் இன்டர்வல் பிளாக்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அதோட ஷார்ட் பண்ணதுக்கான விஷயங்கள் நிறைய வந்து நாங்கள் அதாவது பிளானிங்கிறது வந்து இருக்கும். அது அவருக்கு வந்து டைரக்டராக வந்து அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார், இந்த சீனை வந்து எப்படி ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸ்கிரிப்டை பார்த்துட்டு எனக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போன உடனே வந்து இதை இப்படி ஷூட் பண்ணலான்னு சொல்லி தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தோணுதான். அவர் வந்து அஜித் சார் அதை வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து இதை பண்ணிடலாம், இதை வந்து கட் பண்ண வேண்டாம், இதை அப்படியே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தோம் அதை. அதனால் வந்து வெறும் கேமரா மட்டும் வந்து ஒரு மூமெண்ட்டில் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த ஃபுல்லாக டோட்டலாக வந்து அது அவரோட டைமிங் தான். இதுக்கு வந்து நாங்கள் ரிகர்ஸ் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவருக்கு மைண்டுக்குள்ளே ஒன்று இருந்தது, இதை வந்து பண்ணுவோம், இது நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். நிறையா இந்த ரிகர்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நிறையா வந்து பண்ணல இந்த படத்தில். ஓகே, சும்மா ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த இது எங்கே வராங்க என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும்ல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிகர்சல் ஒன்று பண்ணுவோம்ல, அதெல்லாம் இல்லை இதில். இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, இதை பண்ணுவோம் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்குவோம், இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு அந்த மேலே ப்ரெஷர் கிடையாது. இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் ஒன்று கொடுக்க மாட்டேன்னா தான் நமக்கு பிரச்சனை வரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து அவர் பண்ண ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு மெயினான ஷாட் வந்து ஐ திங்க் மோகோபாட். அஜித் சார் அது எடிட்டா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா கேட்குறேன். அவர் ஒவ்வொரு அந்த ஷார்ட் பேனாக அவர் ஒவ்வொன்றா வந்து அந்த இதில் மூவ்மெண்ட்டே இருப்பார். அதாவது ஷர்ட்ல சீன் அஜித் சார் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அப்படியே அந்த ஷார்ட்டோட டிரான்சிஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அது பின்னாடி இருந்த ஒர்க் பற்றி சொல்லுங்க. இப்போ வந்து அதுக்கு பேர் மோகோபாட். ஆமாம், அப்போ வந்து அதுக்கு பேர் மோஷன் கண்ட்ரோல் ரிக். ஓகே, தட்ஸ் கால்டு மைலோ. இப்போ இருக்கிற பாட்டுக்கு வந்து அது வந்து தாத்தா அது. ஓகே ஓகே, அதோட வேலை என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிடுவீங்க. அதோட ஆன்போர்டு கம்ப்யூட்டர் வந்து அதை எனி நம்பர் ஆஃப் டைம் வந்து அதை ரிப்பீட் பண்ணும். நீங்கள் 20 தடவை பண்ணுறதுனால 20 தடவை அது திருப்பி பண்ணும். டோட்டலாகவே வந்து மோட்டரைஸ்டு. அது வந்து தட் ரன்ஸ் ஆன் அ ட்ராக். டோட்டலாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கோரியோகிராஃப் பண்ணி மூமெண்ட் பை மூமெண்ட்டாக வந்து அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி கீழேருந்து இப்படி போகுது அப்படிங்கிறது வந்து இது ஒரு மூமெண்ட்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மூமெண்ட்டாக பண்ணுவாங்க, இது ஒரு மூமெண்ட்டாக பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த ஒரு மூமெண்ட்டும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஃபீட் பண்ணிடணும். ஸோ இந்த சீனை நீங்கள் கேட்ட சீனை பொறுத்த வரைக்கும் அவர் கதவை திறந்து உள்ளே வந்து கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒருத்தர் படுத்திருப்பார், ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஒருத்தர் வந்து மேலே கொஞ்சம் ரேஸ்ட் லெவலில் வந்து மேலே துப்பாக்கி எடுத்து அங்கேருந்து வர்றப்போ வந்து ஒருத்தர் வெல் ட்ரெஸ்டாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு. அப்புறம் கடைசியாக வந்து ஒரு சூட்டில் வந்து ஒருத்தர் நின்றுருப்பாரு. இதில் வந்து டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். டேல வந்து இது ஆரம்பிச்சிருக்கும், அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் மேஜிக் ஹவர் டஸ்கி ஹவரில் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து நைட்டாக வந்து அது மாறி இருக்கும். ஸோ இது ஒன்று வந்து ஒரு ஷார்ட். ஓகே, ஸோ மொத்தம் வந்து 7 கேரக்டர்ஸ் நினைக்கிறேன், 7 or 5 தெரில, எனக்கு நான் மறந்துட்டேன் நான். ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட்டும் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எடுக்கணும். ஓகே, ஃபுல்லாக எடுத்து அந்த கேரக்டர் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் அந்த ஷார்ட்டை எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அது ஸ்டிச்சு ஃபைனலாக வந்து நீங்கள் ஒரு இந்த ஷார்ட் ஒன்று எடுப்போம், எம்டி ஷார்ட் ஒன்று எடுப்போம். ஸோ அதில் தான் வந்து மிச்சம் எல்லா ஷார்ட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அது ஒரு 1 day ஒர்க். அது காலையில் ஆரம்பித்து அது இது பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ஷார்ட்டுக்குள்ளே எனக்கு எதாவது சொல்ல, இதெல்லாமே வந்து லிட்டரல் லைட்டு இதுவானது எல்லாமே வந்து அது லைட்டு வந்து வெளியில் அப்படியே கம்மியாக இருந்திருக்கும். அந்த கம்மியாகிற டயத்தில் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக வந்து 5 minutes இன்டர்வலில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அந்த லைட்டு அப்படியே இறங்குறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் அதுக்கப்புறமா வந்து அந்த உள்ளே இருக்கிற லைட்டு வந்து பிரைட் ஆகணும். ஏன்னா வெளியில் லைட் இறங்கினோன்னா உள்ளே இருக்கிற லைட் வந்து பிரைட் ஆகணும். அதெல்லாமே வந்து டிம்மர் போர்டில் லைட்ஸில் வந்து நம்ம பண்ணது. அதே மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான மித்தை நீங்கள் கிளியர் பண்ணி தரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். சோஷியல் மீடியாவில் பல வருஷமாக இருக்கிற மித், அதாவது அஜித் சார் அந்த பைக் ஓட்டின சீக்வன்ஸ் எல்லாருமே அந்த வீடியோவே பார்த்துருப்போம். அஜித் சார் ஓட்டினது ஸ்டன்ட்ஸ்னு போட்ட இடத்துல வேற ஒரு 2 பேர் வந்தோடனே அஜித் சாரே ஓட்டலைன்னு பல நாளாக ஒரு மித்து இருக்குல்ல, நீங்கள் அதை கண்ணால் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல சம்பவம் என்ன? அஜித் சார் தானே ஓட்டினார் வண்டி? இல்லை, அதில் ஓட்டினது எல்லாமே அவர் தான். ஓகே, அந்த ஆப்போசிட் சைடில் ஓட்டினது எல்லாமே அவர் தான். ஸோ வீலிங் மட்டும் வந்து நம்ம அவரை வச்சு பண்ண முடியாது. சொல்கிறதுனா பண்ணுவார் அவர், அதெல்லாம் பண்ணுவார். அந்த வீலிங் பண்ணாங்கல்ல, ஆமாம், ஸோ அது மட்டும் வந்து ஸ்டண்ட்மேன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, தெரியல, இது வந்து வெளியில தெரியும்னு நினைக்கிறேன் ஜனங்களுக்கு. இல்லை சார், இது பல நாள் மித்து வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஓட்டுறதே அஜித் சார் இல்ல, அஜித் சார் ஓட்டலப்பா, நம்ம அந்த மித்தை அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அதான் இப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து ட்ரெண்ட் ஆயிருது. அஜித் சார் இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு, நானும் ஒரு ரவுண்டு போயிருக்கேன், அவரோட எல்லாரும் ஒரு ரவுண்டு போயிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குலாம் வந்து ஒரு 200க்கு வந்து டச் பண்ணிட்டு என்னை கொண்டு வந்து விட்டாரு. அந்த ரோடு வந்து ஃபுல்லா இன்னும் வந்து ஓப்பன் ஆகல, பப்ளிக் ஓப்பன் ஆகாத ரோடு, ஹைதராபாத்ல வந்து அவுட்டர் ரிங் ரோடு. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து அவர் முதல்ல போய் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு, ஏன்னா அந்த ஸ்பீடில் போகிறப்ப திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு முதல்ல போய் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு வந்து என்ன அந்த ரைடு கூட்டு போனார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பயங்கரமா இருந்துச்சு. ஏன்டா ஏறணும்னு ஆயிடுச்சு கொஞ்ச நேரம். அப்படியே போச்சு. ஒரு தெரியல எனக்கு எப்படியும் ஒரு 200 பேர் பாருன்னு நினைக்கிறேன். அவர்
ஒரு 100 வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமாலாம் வந்து ஐயோ இது தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கோன்னு. ஏன்னா அவரும் வந்து ஓகே, அவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு, நானும் எனக்கும் ஹெல்மெட்லாம் கொடுத்துருந்தாரு. பட் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருந்தேன். ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா வந்து ஒன்றும் தெரியாது, கண்டமாயிடுவோம். சார் அதான் இப்போ வைபவ் சார் இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார், அவர் இறங்கி வந்துட்டாராமா, கால்லாம் நடுங்குது. அப்புறம் அஜித் சார் காமிச்சாரமா, இங்க ஃபுல்லா மார்க்ஸ் இருந்தது, வைபவ் வந்து அவர்தான் வந்து ஃபுல்லாவே வந்து பின்னாடி உட்காந்துருந்த கேரக்டர். அவரும் ஃபுல்லாவே உட்காந்துட்டாருல சார் அந்த சீன்ல, அவரே ஃபுல்லா உட்காந்துருப்பாரு. அதான் அவர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, ஆலாம் யாரு எல்லாம் பார்க்கலையே, ஒரு அபுத்தி உட்காந்துட்டு இப்படியே. என்னதான் நீங்க வந்து செட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாலும் வந்து ஆப்போசிட் சைட்ல வர்றது எல்லாமே ஒரு ஹியூமன் எரர் அப்படின்னாலே வந்து அது கொஞ்சம் கஷ்டமா ஆயிடும். அது ஆமா, அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், பயங்கர அலர்ட்டா இருக்கணும். ஸோ அவர் ஒரு பைக்கருங்கிறதுனால வந்து இஸ் ஓகே வித் தட். டக்குனு ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா வந்து அவர் உடனே பண்ண அந்த ரிஃப்ளெக்ஸுங்கிறது வந்து அவர் ஒரு பைக்கருங்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்து அவர் வச்சிருப்பார். அதனால தான் நம்மளும் வந்து அதை ஓகே இது வந்து அவரை வச்சு பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரிஃப்ளெக்ஸ் இல்லைன்னா யாராவது ஒருத்தன் உள்ள வந்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? ஆமா, அவருக்கு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் வந்தவங்க எல்லாருமே வந்து ஸ்டண்ட் ஆட்கள் வந்து வந்திருப்பாங்க. சைடில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து மிச்ச டிரைவர்ஸு, மிச்ச பப்ளிக் கிடையாது, நம்ம தான் என்கேஜ் பண்ண எல்லாரையும், மிச்ச டிரைவர்ஸ் வந்துருப்பாங்க. பட் அவர் க்ளோஸ் இதில் வர்றது எல்லாமே வந்து ஃபைட்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா வந்து வண்டி இடிச்சிடும் அப்படின்னு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா நியர்லி இன்னும் அந்த கிரேஸ் குறையாம இருக்கு. இதே காம்போ மறுபடியும் இணைய வாய்ப்பு இருக்கா? மங்கா தெரியலையே, நம்ம எங்க போனாலும் வந்து ஐ எம் ஐடென்டிஃபைட் அஸ் அ மங்காத்தா கேமராமேன். நான் வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா இன்னொருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா சார் கேமராமேன் அப்படின்னு ஓ அப்படின்னு அந்த மங்காத்தா எல்லாம் மணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் வந்து உடனே மாறும் அந்த இடத்துல. இன்வேரியபிளா வந்து எல்லாரும் கேட்கறது இந்த மங்காத்தா 2 எப்போ வரும் அப்படிம்பாங்க. மங்காத்தா 2 வருதோ இல்லையோ, மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது, வரலாம். ஏன்னா மச் ஆன்டிசிபேட்டட் சீக்வலா இருக்கும் அது. கண்டிப்பா சார். அதான் ஏன்னா ஒரு போட்டோ ஒரு தடவை அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டோ போட்டும் போதே அந்த போட்டோ கீழே அத்தனை இது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரியலா எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார். ஆனா நீங்க இப்போ அஜித் சாரோட இப்போ படங்கள் தாண்டி அவர் பர்சனலா அந்த ரேஸ் இதெல்லாமும் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இருந்து அஜித் சாருக்கும் இப்ப இருந்து அஜித் சாருக்கும் நீங்க பாக்குற டிஃபரன்ஸ் என்ன? இல்ல அப்ப இருந்தே அவர் அமைதி தானா? எங்களோட அவர் அமைதியெல்லாம் இருந்தது இல்ல. ஓகே, எனக்கு அவரை தான் தெரியும். இப்ப அவர் எப்படி இருக்காருங்கிறது வந்து எனக்கு தெரியாது. பட் ஆனா உங்களோட அந்த அமைதிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. இல்ல பயங்கர ஜாலியா இருப்பாரு அவர். ஓகே, பயங்கர ஜாலியா இருப்பாரு. நம்ம டீமா தான் இருப்பாரு. டீமா தான் இருப்பாரு. கண்டிப்பா அது அவருக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த பிளேஸோட வந்து இவங்களோட சேர்ந்துடலாம்னு அவர் நினைச்சிருப்பாரு. அதனால வந்து எங்களோட அப்படி இருந்தாரு. மிச்ச இடத்துல வந்து அவர் மாதிரி வந்து மிச்சவங்க ஆயிருந்திருக்கலாம். ஓகே, நம்மளும் அமைதியா இருக்கணும் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சார். மங்காத்தா ரீரிலீஸ் சம்பந்தமாகவும் சரி, உங்களுடைய மற்ற படங்கள் சம்பந்தமாகவும் சரி, இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.